நான் இங்கே மாஹேல ராஜீவ்காந்தி ஆயுர்வேதா மெடிக்கல் காலேஜில் ஆயுர்வேத மருத்துவருக்காக படித்து முடிச்சிருக்கேன். 4.5 வருஷம் படிப்பு முடித்ததுக்கப்புறமா 1 வருஷம் பயிற்சி காலம் இங்கே. அந்த பயிற்சி காலத்தில் ஸ்டைப்பண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய உதவித்தொகை 5000 ரூபாய் வழங்கிக்கிட்டு இருந்தாங்க. அது 2022 முதல்வர் ஐயா இங்கே பட்டமளிப்பு விழாவுக்கு வந்தப்போ அந்த 5000 ரூபாயை மற்ற எம்பிபிஎஸ் போன்ற மாணவர்களுக்கு கொடுக்குற மாதிரி 20,000 ரூபாயா தர சொல்லி நாங்கள் கோரிக்கை விடுத்ததுனால ஐயா அதை தர்றதா சொல்லி ஒப்புக்கொண்டாங்க. அதிலிருந்து இது வரைக்கும் ஆனால் அதை செயல்முறைப்படுத்தலை. அதே நேரம் ஆரம்ப காலத்திலேருந்தே அந்த 5000 ரூபா உதவித்தொகையும் மாதம் அடிப்படையில் மாதம் இது வரைக்கும் எந்த பேட்சுக்கும் முன்னாடி படித்து முடித்த பேட்சுக்கும் இது வரைக்கும் வழங்கப்படலை. எங்களோட கோரிக்கை என்னென்னா, இங்கே மற்ற மாநிலங்கள்லேருந்து படிக்கிற பசங்கள்லாம் இருக்காங்க. எல்லாருமே நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். மாஹே, யானம், காரைக்கால், கேரளா, லக்ஷதீப், இன்னும் வட மாநிலங்கள்லேருந்து படிக்கிற பசங்களும் இங்கே படிச்சுட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் முடிச்சுட்டு போகிறப்போ இந்த 4.5 வருஷம் கஷ்டப்பட்டு படித்து முடித்ததுக்கப்புறமா இந்த 1 வருஷத்தில் கொடுக்கக்கூடிய இந்த உதவித்தொகையை சரியான காலத்தில் கொடுக்கணும்னு இந்த 5000 ரூபாயிலேருந்து 20,000 ரூபாயை உயர்த்தி தரணும்னு மிக தாழ்மையுடன் முதல்வர் ஐயாவை கேட்டுக்கொள்கிறோம். நான் ஆயுர்வேதா மெடிக்கல் காலேஜில் இன்டர்னாக இருக்கேன். இப்போ மணி 8 மணிலேருந்து உட்கார ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் மணி இப்போ 11 ஆகுது. 3 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆனால் காலேஜ்லேருந்து இது வரைக்கும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. யாரும் இது வரைக்கும் பார்க்கவும் இல்லை. நாங்கள் ராஜீவ்காந்தி ஆயுர்வேதா மெடிக்கல் காலேஜ் மாஹேல படிச்சுட்டு இருந்தோம். இப்போ இன்டர்ன்ஷிப் ஜாயின் பண்ணியிருக்கோம். நாங்கள் எங்களுக்கு மாஹே, காரைக்கால், யானம், பாண்டிச்சேரியிலேருந்துலாம் நிறைய பேர் இங்கே நாங்கள் படிச்சுட்டு இருக்கோம். இது இல்லாமல் வட மாநிலத்துலலாம் இப்போ ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களால் காசு 5000 கொடுக்குறாங்க. அது கரெக்டான சமயத்தில் கொடுக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த காசு எங்களுக்கு தினசரி தேவைகளை பூர்த்தி பண்ண முடியல. அன்றாட இது செலவுக்கு எங்களுக்கு பத்த மாட்டேது காசு. அதை குறித்து நாங்கள் முதலமைச்சர் அவர்கிட்ட நாங்கள் கோரிக்கை வச்சோம் 20,000 கூட்ட சொல்லி. இப்போ கேட்டு அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சிஎம் சார். 1.5 வருஷம் ஆகுது. இன்னும் எங்களுக்கு 20,000 கிடைக்கல. இதை குறித்து நாங்கள் இப்போ ஸ்ட்ரைக்கில் ஆரம்பிச்சிருக்கோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.